கண்ணியமானவர்களே, நபியினுடைய உடலை திருடியவருக்கு அல்லாஹ் கொடுத்த மிக கடுமையான தண்டனை. இன்னும் இதுவரை யாராவது நபியினுடைய உடலை திருடி இருக்காங்களா? இன்னும் இப்படி திருடப்பட்டவங்களுக்கு என்ன அல்லாஹ் கடுமையான தண்டனையை கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம இந்த ஒரு காணொலியில் தெரிந்து கொள்வோம். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, முஸ்லீமாக பிறந்த எல்லோருக்குமே ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கும். அது என்னன்னா, ரசூல்லாவினுடைய உடலை கபரை தோண்டி திருடி நாம் ரசூல்லாவை பார்த்துடலாமா? இதுவரை யாராவது திருடி இருக்காங்களா ரசூல்லாவினுடைய உடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி முஸ்லீமாக பிறந்த எல்லோருக்குமே தோன்றியிருக்கும். ஏன்னா ரசூல்லாவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் யாராருக்கெல்லாம் ரசூல்லாவை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே யார் ரசூலல்லா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வரலாற்றில் 4 முறை ரசூல்லாவினுடைய உடலை திருட முயற்சி செய்திருக்கிறாங்க. 4 முறை முயற்சி செய்தும் 4 முறையும் ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருக்கு. 4 முறையுமே ரசூல்லாவினுடைய உடலை திருட முயற்சி செய்தவருக்கு அல்லாஹ் தஆலா கடுமையான தண்டனையை கொடுத்திருக்கின்றான். அதில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ரசூல்லாவினுடைய உடலை திருடின அந்த 3வது நிகழ்வு தான் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, மிஸ்ரினுடைய அரசர் அல் ஹாக்கிம் அப்படிங்கிற ஒரு மனிதர். இந்த ஒரு மனிதரினுடைய ஆட்சி காலத்தில் மிஸ்ரில் எந்த விதமான பொருளாதார முன்னேற்றமும் இல்லை, பொருளாதார வசதியும் இல்லை. மிஸ்ர் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு நாடாக இருந்திருக்கின்றது. எந்த விதமான வசதியும் இல்லாமல், எந்த விதமான பொருளாதாரமும் இல்லாமல், எந்த விதமான வளர்ச்சி பாதையும் யாரும் எதுவும் சொல்லாமல் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய நாட்டை நம்ம முன்னேற்ற வேண்டும், பொருளாதார ரீதியாகவும் இன்னும் மக்கள் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இன்னும் நம்மளுடைய நாட்டை நம்ம வளப்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் அமைச்சர்களிடம் அந்த மிஸ்ர் தேசத்தினுடைய அரசர் அல் ஹாக்கிம்ங்கிறவர் ஒரு ஐடியா கேட்குறார். அப்போ ஐடியா கேட்கும்போது ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு தகவல்களை சொல்லிக்கிட்டு வர்றாங்க, ஒவ்வொரு ஐடியாக்களை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரே ஒரு நபர் மட்டும், ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் ஒரு ஐடியாவை சொல்கிறார். என்னென்னா, உலக முஸ்லீம்கள் எல்லாருமே மதீனாவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரசூல்லாவை காணுவதற்காக வேண்டி தான் வர்றாங்க. ரசூல்லாவினுடைய கபூரில் ஜியாரத் செஞ்சு ரசூலுல்லாவுக்கு இன்னும் ரசூல்லாவினுடைய கபூருக்கு முன்னாடி சலாம் சொல்வதற்காண்டி தான் வர்றாங்க. அதன் காரணமாக தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கம் நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா சம்பாதித்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் ரசூல்லாவினுடைய உடலை நம்ம திருடி கொண்டு போய் நம்முடைய மிஸ்ரில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய மக்கள் வருவாங்க. இதன் காரணமாக பொருளாதாரமும் உயரும். இன்னும் நிறைய மக்கள் வருவதன் காரணமாக டூரிஸ்ட் பிளேஸாக நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்குறார். இந்த ஐடியாவை கேட்ட அந்த அரசர் என்ன பண்ணிடுறாருன்னா, இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காலியான இடத்த, முக்கியமான இடத்துல, தலைநகரமான இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய மண்டபம் மாதிரி கட்டிடுறார், ஒரு ஹோட்டல் மாதிரி கட்டிடுறார். கட்டிய பிறகு இங்கே தான் கொண்டு ரசூல்லாவை நம்ம வைக்கணும் அப்படின்னு ரகசியமாக ஒரு 6 மாதங்கள் இன்னும் 1 வருடங்கள் கழித்து 1 வருடங்கள் எடுத்துக்கொண்டு இது மாதிரி கட்டிடுறாரு ஒரு மண்டபத்தை. கட்டிய பிறகு ரசூல்லாவினுடைய உடலை திருடணும்ல, அதற்கு 2 பேரை நியமிக்கிறாங்க, 2 பேரை கூப்பிடுறாங்க. அந்த திருட போகக்கூடிய அந்த நபர் பேர் என்னன்னா அபு அலுட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அபு அலுட்டோ அப்படிங்கிறவர் இன்னொரு நபரை கூட்டிக்கிட்டு மதீனாவுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாக, இன்னும் உம்ரா செய்பவர்களை போன்று நீங்கள் போய் நடித்து அங்கே மதீனாவுக்கு பக்கத்திலே ஒரு வீட்டை, நல்ல லக்ஸுரியான வீட்டை வாடகைக்கு பிடிங்க, அந்த வீடு எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த அரசரே பணம் எல்லாமே கொடுத்துட்றாரு. நீங்கள் அந்த வீட்டில் இருந்து கொண்டு எல்லா மக்களையும் நம்ப வைங்க. நீங்கள் மிகப்பெரிய தொழுகையாளி, மிகப்பெரிய கொடை உள்ளல், சதக்கா கொடுப்பது போன்று, நீங்கள் ஒவ்வொரு தொழுகையும் விடாதவர்களை போன்று, நீங்கள் எல்லா நோன்புகளையும் நோற்பது போன்று அங்கே உள்ள மக்களை நம்ப வைங்க. நம்ப வச்சு அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சுரங்கத்தை தோண்டி அந்த சுரங்கம் வழியாக போய் ரசூலுல்லாஹ்வினுடைய உடலை எப்படியாவது கைப்பற்றிருங்க அப்படின்னு சொல்லி அரசர் கட்டளையிட்டுறாரு. இதை போன்றே அந்த அபு அலுட்டோ அப்படிங்கிறவரும் இன்னொருத்தவரும் அங்கே போய் வீடை பிடிக்கிறாங்க, வாடகைக்கு பிடிச்சி ரசூலுல்லாஹ்வினுடைய உடலை எப்படியாவது எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த வீட்டிலேயே இருந்து
அங்கே உள்ள மக்களெல்லாம் நம்ப வச்சு சுரங்கத்தை தோன்றாங்க. அப்போ மதீனாவினுடைய அரசராக இருந்த சுல்தான் நூர் அல் தின் சாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம இவர் நூறுதீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நூறுதீன் அப்படின்னு ஆட்சி செய்த ஒரு மனிதர். இந்த ஒரு மனிதர் ஒரு நாள் தூங்கும்போது ஒரு கனவு வருது. என்ன கனவு வருதுன்னா, என்னுடைய உயிரை, என்னுடைய உடலை பாதுகாத்துக்குள் அப்படின்ற மாதிரி ரசூல்லா கனவுல வர்றாங்க. கனவுல சொல்லிட்டு போகிறாங்க. இவர் கெட்ட கனவு அப்படின்னு நினச்சி இடதுபுறமாக எச்சி துப்பிட்டு திரும்பவும் படுத்துடுறாங்க. திரும்பவும் இதே போன்று கனவு வருது 2வது முறை. திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, ஒழு செய்துட்டு 2 ரக்காய் தொழுதுட்டு துஆ கேட்டுட்டு படுத்துடுறாங்க. 3வது முறையும் இது போன்ற கனவு வருது. ரசூல்லா கனவுல வர்றாங்க. என்னுடைய உடலை பாதுகாத்துக்கப்பா, என்னுடைய உடலை 2 திருடர்கள் திருட வர்றாங்க அப்படின்றது போன்ற கனவு வருது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த மன்னனான சுல்தான் நூர் அல் தின்ஷாங்கிங்கிறவர் என்ன பண்ணிடுறாருன்னா, காலையில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரையும் மீட்டிங்க்கு கூப்பிட்டு, இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்குது, இது போன்ற கனவுல எனக்கு வந்துச்சு, இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியலை, இது நடக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மனிதர்கள் யாராக இருக்கும், ஆனால் அந்த 2 மனிதர்களை என்னுடைய கண்ணில் அல்லாஹ் தஆலா காட்டினா, அந்த மனிதர்கள் யார் அப்படின்னு எனக்கு தெரில. அப்படின்னோடனே இவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த ஒரு அரசர் என்ன பண்ணுறாருன்னா, சதக்கா கொடுக்குறார். உயர்தரமான சதக்கானா நிறைய பணங்களை கொடுக்குறாரு. அப்போ தான் மக்கள் வருவாங்க. அப்போ எல்லா மதினாவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அந்த சதக்காவை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ யார் வரல அப்படின்னு கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த 2 நபர்கள் மட்டும் வரல. இந்த 2 நபர்களை கூப்பிடுங்க, ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது, இந்த 2 நபர்களை பற்றி ஊரில் விசாரிக்கும்போது, இந்த 2 நபர்கள் தஹஜ்ஜுத் விட மாட்டாங்க, நோன்பு விட மாட்டாங்க, ஒரு நேர தொழுகையை விட மாட்டாங்க, சுன்னத்தை விட மாட்டாங்க, சதகா செய்கிறத விட மாட்டாங்க, இன்னும் என்னென்னலாம் நல்ல அமல்கள் இருக்கோ எல்லாமே செய்வாங்க, இவங்க ஒரு மிகப்பெரிய கொடை வள்ளல் அப்படின்றது போன்ற மக்கள்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ அந்த 2 நபர்களை கூப்பிட்டு பார்க்கும்போது அந்த கனவில் தோன்றிய 2 நபர்கள் தான் அவங்க. பிறகு அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்து அந்த அரசர் கேட்குறாரு, நீங்கள் எதுக்காண்டி வந்தீங்க, நீங்கள் எந்த ஊர், நீங்கள் வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போதும் கூட சொல்லலை. ரொம்ப கடுமையான தண்டனையை கொடுக்குறாங்க. அப்போ உண்மையை சொல்லிடுறாங்க அந்த 2 திருடர்களும். அதற்கு பிறகு நிறைய இன்னொரு தடவையும் இது போன்ற அட்டெம்ப்ட் நடந்திருக்குது ரசூலுல்லாஹ்வினுடைய உடலை திருடுவதற்காக வேண்டி. ஆக கண்ணியமானவர்களே, இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வினுடைய உடலை யாருமே திருட முடியாது. ஏன்னா மதீனாவில் ரசூலுல்லாஹ்வினுடைய உடல் தான் கியாமத் வரை இருக்கும், யாரும் திருடவும் முடியாது. ஆனால் இன்றைக்கு மதீனாவினுடைய நிலை, மக்காவினுடைய நிலை எந்த அளவிற்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது உலக முஸ்லீம்கள் எல்லாருமே அறிந்த ஒரு உண்மை. அதில் முக்கியமாக என்னென்னா, ரசூலுல்லாஹ்வினுடைய வீடு எப்படி ஆகிருச்சுன்னா, விலங்குகளினுடைய ஜூ, அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல, விலங்குகளினுடைய ஜூவாகவும் இன்னும் ஒரு லைப்ரரியாகவும் நூலகமாகவும் இன்றைக்கு மாறிடுச்சு. இன்னும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வீடு ஹில்டன் ஹோட்டல். ஹில்டன்னா ரொம்ப லக்ஸரியான மிக பெரும் செல்வந்தர்கள் வசிக்கக்கூடிய ஒரு உணவகமாக, இன்னும் தங்கக்கூடிய ஹோட்டலாக மாறிடுச்சு. இன்னும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சஹாபி பெண்மணி, ரசூலுல்லாஹ்வினுடைய முதல் மனைவி, அவர்களினுடைய வீடு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா பொது கழிப்பிடமாக மாறிடுச்சு. யார் வேணால் அங்கே போய் கழிப்பிடமாக பயன்படுத்தி கொள்ளலாம், அப்படி கழிப்பிடமாக மாறிடுச்சு. இன்னும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வீடு எப்படி ஆயிடுச்சுன்னா, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வீடாக, தௌபா கேட்கக்கூடிய ஒரு வீடாக மாறிடுச்சு, கதை அடிக்கக்கூடிய ஒரு வீடாக மாறிடுச்சு. இப்படி இன்றைய காலகட்டத்தில் சவுதியினுடைய நிலை எப்படி மாறிடுச்சுன்னா, நிறைய சஹாபாக்களினுடைய கபர் மறைக்கப்பட்டுருச்சு, ரசூலுல்லாஹ்வினுடைய தாயினுடைய கபர் கூட மறைக்கப்பட்டுருச்சு. இன்னும் பல அத்தாட்சிகள் இஸ்லாத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே மறைக்கப்பட்டுருச்சு. அந்த அளவிற்கு மிக மோசமாக இன்றைக்கு சவுதி அரேபியா இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை ஆதாரத்தோடு தெளிவாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் துஆ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.